வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான 3BHK டியூப்ளெக்ஸ் டைப் வில்லா பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோங்க. 2.8 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 2275 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சூப்பரான கான்டெம்பரரி டிசைனில் எலிவேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்டர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஸ்லோப்பில் ரேம்ப் கொடுத்து அது போக எஸ்எஸ்ல வந்துட்டு WPC போர்டு யூஸ் பண்ணி நமக்கு வந்து கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் 10:20 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. ஜலமுலையில் போர்வெல் சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுற்றியுமே வந்து நல்ல ஒரு ஷெட் பேக் கொடுத்தா வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வீட்டை சுற்றி 4 சைடுமே வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்டர் டாய்லெட் 4x4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்தியன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ஸ்டோன் டிசைனில் பார்த்திங்க அப்படின்னா வால் டைல் வந்து 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. அது போக உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் ஆண்டிஸ்கிட் கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டீக் வுட் ஃப்ரேமில் மெயின் டோர் சூப்பராக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா 16:20 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் ஸ்பேசியஸான லிவிங் ஹால் வித் ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக டிவி யூனிட்க்கு பேக் சைடில் வரக்கூடிய வால் பார்த்திங்க அப்படின்னா அந்த வால் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து வால்பேப்பர் ஃப்ளவர் டிசைனில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வெட்டிஃபை டைல்ஸ் 2x4 ஒயிட் வித் கிரே கலர் டிசைனில் வர மாதிரி சூப்பராக வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவில் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக உட்டன் விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டோட அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிச்சன் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு கிழக்கு பார்த்த பிளாட்டில் கிழக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 10:16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கிச்சன் கம் டைனிங் அமைஞ்சிருக்குதுங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. அதிலே 3x3 உட்டன் விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் பிளாக் கலர் கிரானைட் யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு எஸ்எஸ்ல வந்து சிங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு தனித்தனி டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆரோ வாட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பைசஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி கேபினெட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாஃப்ட் கவரேஜ் ஒர்க்குக்கு என்ன மைக்கா சீட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே தான் வந்து பேஸ் யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்னரில் வந்துட்டு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவில். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா 3மே மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 உட்டன் விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. 3x4 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. கடப்பா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் ஒர்க்லேயே வந்து நமக்கு லாக்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4x6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த அட்டாச்சு டாய்லெட் அமைஞ்சிருக்குதுங்க. 10 ஃபீட் வரைக்கும் டைல் லே பண்ணியிருக்காங்க. அது போக வெஸ்டர்ன் கிளாஸெட்டு டவல் பார் எல்லாமே வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஷவர் கனெக்ஷன் ஒரு வாஷ் பேசினோட இந்த அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்க்கு அமைஞ்சிருக்கிற டோர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெடிமேட் டோராக வந்து ஃப்ளஷ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்னர் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. நமக்கு வித்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரயில் உட்டனில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ரூம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே ஹால் ஏரியாவில் பார்த்த மாதிரியே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளோவர் டிசைன் வச்ச மாதிரி வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சூப்பரான லிவிங் ஹாலுங்க. 16x16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குதுங்க. ஃப்ரண்ட் டைப்பில் ஒரு பெரிய உட்டன் விண்டோ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹெட்ரூம் ஏரியாவில். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டபுள் லேயரில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வீட்டோட கிழக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்ங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 10x16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பெட்ரூம்லையும் கம்ப்ளீட்டாக நமக்கு வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கடப்பா செல்ஃப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 உட்டன் விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. இங்கேயும் ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4x10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டவல் பார் அது போக வந்து நமக்கு வெஸ்டர்ன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. ஆன்டிஸ்கிட் டைல் வந்து ஃப்ளோருக்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஆப்போசிட் சைட்லேயே அனதர் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதில் சிங்கிள் வால்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வால் பேப்பர் லே பண்ணியிருக்காங்க. ஸ்மோக் டிசைனில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க. ரெண்டு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. வுட்டன் விண்டோ, இது வந்துட்டு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வார்ட்ரோப் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. கடப்பா செல்ஃப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாஸ்டர் பெட்ரூம்ங்க, 3க்கும் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் காம்பினேஷனில் இந்த வால் டைல் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இங்கே ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட், ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேசின் வித் மிரரோட ஒரு வாஷ் பேஷனோட டவல் பார் எல்லாமே வந்து நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. லீஃப் டிசைனோட சிங்கிள் வால் ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு வால் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்குதுக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குதுங்க இந்த பாத்ரூம் வந்து. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனி ஏரியாவுக்கு போகிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி ஏரியா வந்து ஒரு கவர்டு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 9:30க்கு 12 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்குது. லெஃப்ட் சைடு வால் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஜாலி ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளே டைலில் வந்து நமக்கு ஜாலி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவில் ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ரைலுக்கு எஸ்எஸ்ல வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வித் டஃப் அண்ட் கிளாஸ் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் சீலிங் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா WPC போர்டு யூஸ் பண்ணி சீலிங் பேனலிங் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பாட் லைட்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருந்து பார்க்கும்போது எலிவேஷனில் வந்துட்டு ஒரு சூப்பரான லுக் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு உடன் கிரைன்ஸ் வர மாதிரி சூப்பரான டிசைனில் ஒரு ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பால்கனி ஏரியாவிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே ஓப்பன் டெரேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்காக வந்துட்டு எம்எஸ்ல வந்துட்டு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான ரைசரை வச்சு கவர்டை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மழை தண்ணி உள்ளே விழாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கேயுமே ஒரு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃப்டி டோருக்காக பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே நமக்கு வாஷிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி பக்கத்துலேயே வந்து டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க், நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு 1000 லிட்டரில் 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஸ்லாப் போட்டு அதுக்குமே வந்து எம்எஸ்ல வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் ஃப்ளோர் எக்ஸ்டென்ஷனுக்காக கம்ப்ளீட்டாக வந்து பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. டெரகோட்டா கலரில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் வந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க வெதர் ப்ரூஃபிங்கில். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பாருங்கள், நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. கம்ப்ளீட்டாக எல்லா வீடுமே வந்து குடி வந்துட்டாங்க. நல்ல தண்ணி கனெக்ஷன்லேருந்து எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க. ஐடி பார்க்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. சரவணம்பட்டி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த வீட்டை நீங்கள் ரீச் பண்ண முடியுங்க. ஸோ சில்சஸ் ஐடி பார்க்குக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஐடி பார்க்குக்கு ரொம்ப க்ளோஸ்டு கனெக்டிவிட்டியில் இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் வரணும். இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது கோயம்புத்தூரில் ஐடி பார்க்கு க்ளோஸராக வீடு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோட லிங்க் ஷேர் பண்ணிவிடுங்க. இடமா வேணும்னாலும் இந்த ஏரியாவில் நம்மகிட்ட வந்துட்டு லேண்டும் இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மீண்டும் மற்றும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.